எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பழம்பொரியோட ரெசிபி தான் செய்ய போகிறது. நல்ல பழுத்த நேந்திரப்பழம் வச்சுட்டு ஸ்வீட்டாக இருக்கிற பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக எடுக்கிறது நேந்திரப்பழம் தான். வேறு எந்த பழமுமே இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்காது. அதனால நேந்திரப்பழம் தான் எடுக்கணும். நேந்திரப்பழம் எடுக்கும்போது இதே மாதிரி நல்லா பழுத்த நேந்திரப்பழம் எடுத்துக்கோங்க. இனிப்பாக இருக்கிற நேந்திரப்பழம். கொஞ்சம் அதிகமாக பழுத்து போனால் கூட நம்ம பழம்பொரி செய்கிறதுக்காக எடுத்துக்கலாம். 4 எடுத்துருக்கு. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அரிசி மாவும் சர்க்கரையும் சேர்க்கும்போது நம்ம பழம்பொரி நல்லா கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கு. கூடவே 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா போடுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நல்லா புளிப்பாக இருக்கிற 1/4 கப் அளவுக்கு தோசை மாவு இதில் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கு, நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பிஞ்சு அளவுக்கு ஃபுட் கலர், எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கு. உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்காம நீங்கள் மஞ்சத்தூள் கூடி சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சத்தூள் சேர்க்கிற டைமில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்லா ரெட்டாகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பேக்கிங் சோடா சேர்த்தா நீங்கள் செய்கிற அப்படின்னா ஃபுட் கலரே சேர்த்துக்கோங்க. தோசை மாவு ஊற்றி செய்கிற அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து செய்யலாம். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விஸ்கு வச்சுட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கிற ஒரு மாவாக ரெடி பண்ணி எடுக்கணும். மாவு ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. நம்ம பஜ்ஜி எல்லாம் செய்கிறதோட இன்னும் கொஞ்சம் திக்னஸில் மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. இதோட லூஸாகி போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இதோட இன்னும் லூஸாகி போகக்கூடாது. மாவு அங்கே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச பழம், அது 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு நீளமாக 1/2 இன்ச்சு சைஸ் திக்னஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பொரிச்சு எடுக்கிற டைமில் மேலே கோட்டாக இருக்கிற மாவு வெந்து கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலராக வர்றதுக்குள்ளே இந்த பழம் நல்லா வெந்து கிடைக்கணும். அதனால தான் இந்த திக்னஸில் இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பழம் வேகாமல் இருந்தால் பழம்பொரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால அது பார்த்துக்கோங்க. 2 பழம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்ம இது பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பீஸாக எடுத்து அந்த மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி மீடியம் சூடில் இருக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சுக்கோங்க. தீ அட்ஜஸ்ட் பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம அதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கு. அதனால ரைஸ் மாவு போட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும். கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற பழம்பொரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு. கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா டீ ஷாப்லையும் கிடைக்கிற ஒரு காமனாக இருக்கிற ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.